ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்புறம் கதை எப்படி போகுதுங்கிற உங்கள் கருத்தை தெரிவிச்சிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்குள்ளே போவோமா? அத்தியாயம் 4. அம்மா ப்ளீஸ்மா, இங்கிருக்கும் சென்னை தானே, பஸ் ஏறினா நம்ம ஊருக்கு வந்துடலாம் என்று தன் அம்மாவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள் நித்திலா. சென்னையில் வேலை கிடைத்திருக்கும் விபரத்தை பற்றியும் ஆதித்யனை பற்றியும் கூறியவள் சென்னை செல்வதற்காக தன் அப்பாவிடம் சம்மதத்தை வாங்கிவிட்டாள். அவள் அம்மாதான் ஒத்துக்கொள்ளாமல் முரண்டு பிடித்து கொண்டிருந்தார். அவரை சம்மதிக்க வைப்பதற்காகத்தான் தந்தையும் மகளும் களம் இறங்கியிருந்தனர். நீ என்ன சொன்னாலும் சரி நித்தி, நீ சென்னைக்கு போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அவதான் ஆசைப்படுறாள்ல, என்ன இன்னும் 1 வருஷம் வேலைக்கு போவாளா? அவ்வளவுதான, போயிட்டு வரட்டும் விடு என்று தன் மகளுக்காக மனைவியிடம் சமாதானம் பேசினார் கிருஷ்ணர். நீங்க பேசாதீங்க, அவ இங்கேயே எங்கேயாவது வேலைக்கு போகிறதுனா போகட்டும், இல்லைனா வீட்லேயே இருந்து சமையலை கற்றுக்கிட்டும் என அவர் தன் கணவரின் மேல் பாய, அம்மா சென்னைக்கு போனால் எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, வாரம் சனி ஞாயிறான கிளம்பி ஊருக்கு வந்துட போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ப்ளீஸ்மா ஓகே சொல்லுங்க என்று நித்திலா தன் அம்மாவுக்கு ஐஸ் வைக்க, நீ சொல்கிறது சரி வராது நித்தி, உன்னை இன்னொரு டிகிரி படிக்க வச்சதுக்கே நம்ம சொந்தக்காரங்க முணுமுணுத்துட்டு இருக்காங்க, இதில் சென்னைக்கு வேலைக்கு அனுப்பினா அவ்வளவுதான் என்று மருத்துவரிடம், என்ன சொல்கிற நீ, நம்ம பிள்ளை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும், மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவள் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது என்று கோபமாக இடையிட்டார் கிருஷ்ணர். சேச்சே, நம்ம பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லாமெல்லாம் இல்லை, வீணா ஏன் ஊர் வாயில் அறைப்படணும் தான் சொன்னேன் தன் கணவரிடம் கூறியவர் நித்திலாவிடம் திரும்பி, நித்தி நீ இன்னும் எங்களை பிரிஞ்சிருந்ததே இல்லையேம்மா, எப்படி ஹாஸ்டலை சமாளிப்ப என்று ஒரு தாயாய் கவலைப்பட, அதெல்லாம் சமாளிச்சுக்குவேன்மா, லீவ்னா இங்கே தானே வரப்போகிறேன், ப்ளீஸ்மா ஓகே சொல்லுங்க தன் தாயின் கன்னத்தை பிடித்து கொண்டு கெஞ்ச, சரின்னு சொல்லுமா மீனு, வெளியில் போயிருந்து பார்த்தா தானே அவளுக்கும் 4 மனுஷங்களை பற்றி தெரிய வரும், போயிருந்து பார்த்துட்டு வரட்டும் கிருஷ்ணனும் தன் பங்கிற்கு மனைவியிடம் கெஞ்சினார். பாவமாக தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மகளையும் கணவனையும் பார்க்கும்போது அவருக்கும் மறுக்க தோன்றவில்லை. அப்பாவும் மகளும் சேர்ந்தா நினைச்சதை சாதிச்சிடுவீங்களே என்று போலியாக அழுத்து கொண்டவர், சரி போயிட்டு வா, ஆனால் லீவ் விடும்போது நீ இங்கே இருக்கணும் என்ற கண்டிஷனோடு ஒத்துக்கொண்டார். அதன் பிறகு அவள் கிளம்புவதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றன. ஆதித்யனுக்கு விபரம் தெரிவித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அன்றிரவு அவனுக்கு ஃபோன் செய்தாள் நித்திலா. அங்கு தன் அறையில் படுக்கையில் படுத்தபடி தன்னவளின் நினைவுகளில் மூழ்கியிருந்தவனை அவனது ஃபோனின் ஒலி எழுப்பியது. ஃபோனின் திரையில் நிலா என்று எழுத்து ஒளிர்வதை கண்டவனின் உள்ளம் குத்தாட்டம் போட அதை எடுத்து ஹலோ என்றான். சார், நான் நித்திலா பேசுகிறேன், சாரி சார், இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்றார் தயங்கியபடியே. அதுதான் தினமும் என்னை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறியே பேபி, அப்படியே தூங்கினாலும் கனவுல வந்து என்னை இம்சிக்கிற என மனதுக்குள் நினைத்தபடி பெருமூச்சு விட, அதற்குள் அவள் ஹலோ ஹலோ சார் என்று 2 முறை ஃபோனில் கத்தியிருக்க தன்னை சுதாரித்து கொண்டவன், நித்திலா, நான் லைனில் தான் இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லு என்று அவனூக்கம், எங்கள் வீட்டில் சென்னை வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க சார், நான் எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும் என்றாள். அவள் கூறிய விஷயத்தில் அவன் மனம் துள்ளியது. அந்த மகிழ்ச்சியோடே, ஹோ கங்க்ராட்ஸ் நித்திலா, ஒரு வழியாக உங்கள் அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டீங்க, வெரி குட், நீ நாளைக்கே கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ் ரெடி என்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், நான் நாளைக்கு மறுநாள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். புதிதாக வேலைக்கு செல்ல போகும் உற்சாகம் அவள் குரலில் தெரித்து விழுந்தது. அவள் உற்சாகத்தில் தானும் மகிழ்ச்சி அடைந்தவன், ஓகே நித்திலா, நீ காலையில் 9 மணிக்கு வந்துடு, மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம் என்றான். ஓகே சார், பாய் என்றபடி அவள் ஃபோனை வைத்துவிட அன்று இரவு தூங்குவதற்கு அவனுக்கு வெகு நேரம் ஆனது. அடுத்த நாள் காலை நித்திலாவின் வீடே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அன்று மதியமே அவள் சென்னை கிளம்புவதால் அதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைப்பதிலும் பேக்கிங் செய்வதிலும் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. சென்னை வரை வந்து விட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறிய தந்தையையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் நித்திலா. அவளை வழியனுப்புவதற்காக அவளுடைய பெரியம்மா கனகம் வந்திருந்தார். வழியனுப்ப வந்தார் என்பதை விட வம்பிழுக்க வந்தார் என்று கூறுவது பொருத்தம். ஏன் தம்பி, இவ்வளவு தூரம் பொண்ணை அனுப்பணுமா என்ன, உலகம் ரொம்பவும் மாறி கிடக்குது என்று ஆரம்பித்தார். இவர் ஆரம்பித்த உடனேயே நித்திலாவிற்கு பக் என்றிருந்தது. ஐயோ, இந்த பெரியம்மா எந்த ஏளறி இழுத்துவிட போகுதுன்னு தெரியலையே, இதெல்லாம் வரலேன்னு யார் அழுதா மனதுக்குள் புலம்பியபடியே கிளம்பி கொண்டிருந்தாள். உலகம் எப்படி இருந்தால் என்ன, நீ நாம ஒழுங்கா இருந்தா போதும் என்று கிருஷ்ணன் பட்டும் படாமல் கூற, விடுவேனா என்பது போல் தன் கொழுந்தனாரை பார்த்த கனகம், அதுக்கு நாம ஒழுங்கா இருக்கணுமேப்பா, ஏதோ படிக்க வச்சோமா, காலத்தில் கல்யாணம் பண்ணினோமா அப்படின்னு இருக்கணும், அதை விட்டுட்டு அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன்னு பெண் பிள்ளையை அனுப்புவது நல்லாவா இருக்கு
என நீட்டி முழக்கம். நம்ம பிள்ளைக மேலே நமக்கு நம்பிக்கை வேணுமண்ணி. என் மகளுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கிறேன். அப்பொழுதும் நான் அடங்குவேனா என்பது போல், நம்ம பொண்ணு நல்லா இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க மனசை கெடுக்கத்தான் பார்ப்பாங்க என விடாமல் வம்பிழுக்க, உள்ளே சமையலறையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த நித்திலாவின் தாய்க்கு கோபமாக வந்தது. என் பிள்ளைய பற்றி இவங்க பேசுகிறாங்க, ஏதாவது வம்பிழுக்கிறதுக்குன்னே வீட்டுக்கு வர வேண்டியது என்று புரிந்து கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார். கனகத்தின் பேச்சில் கிருஷ்ணனுக்கும் எரிச்சல் எட்டி பார்க்க, நாம ஒழுங்கா இருந்தால் சுற்றி இருக்கிறவங்க பற்றி என்ன கவலை அண்ணி? அதுவும் இல்லாமல் என் மகளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை பெற்றவங்களை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கிறேன். என் மகளுக்கு தெரியும் அவள் அப்பா அவள் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னு. நம்ம குடும்பத்துக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அவள் முடிவு இருக்காது. எனக்கு அவள் மேலே முழு நம்பிக்கை இருக்கு என்று முடித்துவிட்டார். இதை கேட்டு கனகத்தின் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே. சரிப்பா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், ஓரளவுக்குத்தான் நானும் எடுத்து சொல்ல முடியும் என்று அங்கலாய்த்தவாறே சென்று விட்டார். இதை அனைத்தையும் உள்ளே அறையில் அமர்ந்திருந்த நித்திலா கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவள் மனதிற்குள், நிச்சயமாப்பா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் அவமானம் தர்ற மாதிரியான எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன் என்ற உறுதி எழுந்தது. ஆனால் அந்த உறுதியை குழைப்பதற்கென்றே ஒருவன் பிறந்து வந்திருக்கிறான் என்பதை யார் அவளுக்கு சொல்வது? காதல் நடத்தும் நாடகத்தில் அவளும் ஒரு பொம்மைதான் என்பதை அவள் அப்போது அறியவில்லை. ஒரு வழியாக பேக்கிங் அனைத்தையும் முடித்து பேருந்து நிலையத்திற்கு கிளம்பினர். அவள் அக்காவும் நித்திலாவை வழி அனுப்புவதற்காக வந்திருந்தாள். ஆல் த பெஸ்ட் ரீ, உடம்பை பார்த்துக்கோ, தனியாக இருக்க போகிற, ஹாஸ்டல் லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஒரு பக்கம் அவள் அக்கா வலியுறுத்தி கொண்டிருக்க, மறுபுறம் நேரத்துக்கு சாப்பிட்டு விடு, சென்னை போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணு, கண்ட நேரத்தில் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காத என்று அவள் அம்மா அறிவுறுத்தி கொண்டிருந்தார். இருவர் கூறுவதற்கும் தலையே ஆட்டியபடி நின்றிருந்தாள் நித்திலா. அவள் மனது உற்சாகத்தில் மிதந்து கொண்டிருந்தது. முதலாக எதிர்கொள்ளப் போகும் புது அனுபவம் எப்படி இருக்கும் என்ற கனவில் ஆழ்ந்திருந்தாள். அடடா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் அவ பார்த்துக்குவா. அம்மா நித்தி, உன் ஃப்ரெண்ட் நந்தினிக்கு சொல்லிட்டையா? தன் மனைவியையும் மூத்த மகளையும் அடக்கியவர் நித்திலாவிடம் கேட்க, ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா, அவள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறதா சொன்னான். நித்திலாவின் தோழி நந்தினி சென்னையில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு அருகில்தான் நித்திலா வேலை பார்க்க போகும் அலுவலகம் இருப்பதால் நித்திலாவும் அந்த ஹாஸ்டலிலேயே தங்கிக் கொள்வதாக ஏற்பாடாகி இருந்தது. அதற்குள் பேருந்து கிளம்பவும் நித்திலா தன் பெற்றோரிடம் கையசைத்துவிட்டு பேருந்தில் ஏறினாள். சென்னைக்கு போனதும் ஃபோன் போடு என்ற அம்மாவின் குரலுக்கும், பார்த்து போயிட்டு வாடா என்ற தன் தந்தையின் குரலுக்கும் கண்ணீரோடு தலையசைத்தாள். அவள் அனுபவிக்கும் முதல் பிரிவு துயர். இனி அவள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் முதல் முறையாகத்தான் நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் பெற்றவர்களின் பிரிவை நினைத்து கண்ணீர் வடித்தாள் அந்த பேதை. பிறகு காத்திருக்கும் புது வாழ்க்கையை எண்ணி தன் மனதை தேற்றிக் கொண்டாள். ஆனால் காத்திருக்கும் அந்த புது வாழ்க்கை அவளுக்கு பல திருப்பங்களை அள்ளி வீசப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. பேருந்து நகர்ந்தது சென்னையை நோக்கி. அந்த காரிகையின் வாழ்க்கையும் நகர்ந்தது அடுத்த கட்டத்தை நோக்கி. அகம் தொட வருவான். அத்தியாயம் 5. நித்திலா சென்னை சென்று இறங்கிய போது அவளை அழைத்துச் செல்வதற்காக அவளது தோழி நந்தினி பேருந்து நிலையத்திற்கே வந்திருந்தாள். ஹே நித்தி எரும, வெல்கம் டு சென்னை என்று முதுகிற்கு பின்னே ஒலித்த ஆர்ப்பாட்டமான குரலில் முகமலர திரும்பினாள் நித்திலா. அவளது தோழி நந்தினிதான் வாயெல்லாம் புன்னகையாக நின்றிருந்தாள். ஹாய் நந்தி குரங்கே, எப்படிடி இருக்க என்று ஓடிப்போய் தோழியை கட்டி கொண்டாள் நித்திலா. சூப்பர்ப்பா, எப்படியோ உன் அம்மா முந்தானையை பிடிச்சுக்கிட்டு தொங்குறதை விட்டுட்டு இங்கே வந்துட்ட என சிரிக்க, அதுதான் நீ இருக்கிறையே, உன் துப்பட்டாவை பிடிக்கலாம்னு வந்துட்டேன் என கண்ணடித்தாள். ஆக மொத்தம் எதையாவது பிடிச்சு தொங்குறதை மட்டும் விடமாட்டேன், அப்படித்தானே? சரி வா, ஹாஸ்டலுக்கு போய் பேசிக்கலாம் என்றபடி தோழியை இழுத்துச் சென்றாள் நந்தினி. தோழிகள் இருவரும் ஆட்டோ பிடித்து ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தனர். வந்ததும் முதல் வேலையாக ஹாஸ்டல் வார்டனிடம் நித்திலாவை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தியவள் பிறகு அவளை தங்கள் அறைக்கு அழைத்துச் சென்றாள். நந்தினியின் அறை 4 பேர் தங்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே 2 பெண்கள் அறையை பங்கு போட்டிருந்தனர். நித்திலாவும் அவர்களுடன் தங்கிக் கொள்வதாக ஏற்பாடாகியிருந்தது. அறைக்குள் நுழைந்ததும், ஹாய், வெல்கம் டு சிங்கார சென்னை என்ற குரல் கோரஸாக ஒலித்தது. ஹே நித்தி, இவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ காவ்யா அண்ட் இவ வர்ஷினி. நாம் 4 பேரும் தான் இந்த ரூமில் தங்க போகிறோம் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் நந்தினி. ஹாய் என்று பதிலுக்கும் உருவளித்த நித்திலாவை பார்த்ததுமே மற்ற 2 பெண்களுக்கும் பிடித்து போனது. 4வரும் ஒத்த வயதினர் என்பதால் அவர்களுக்குள் நட்பு பாராட்டுவது கடினமாக இல்லை.
அன்று காலை மிகுந்த உற்சாக மனநிலையோடு அலுவலகத்திற்கு கிளம்பினான் ஆதித்யன். அன்றிலிருந்து அவன் தேவதை அவனுடனேயே இருக்கப் போகிறாள் அல்லவா, அந்த மகிழ்ச்சி அவன் முகத்திலும் பிரதிபலித்தது. என்றும் கடுமையான முகத்துடன் அலுவலகத்தில் வலம் வருபவன் அன்று உதட்டில் பூத்த சிறு புன்னகையோடு வந்திறங்கினான். அனைவரும் சொன்ன குட் மார்னிங்கை சிறு முறுவலோடும் சின்ன தலையசைப்போடும் ஏற்றுக்கொண்டு தன் கேபினுக்கு விரைந்தவன் முதல் வேளையாக கௌதமை வரச் சொன்னான். ஹைடா ஆதி, குட் மார்னிங் என்றபடி வந்த கௌதமை வெரி குட் மார்னிங் டா என்ற விரிந்த புன்னகையுடன் வரவேற்றான் ஆதித்யன். வெகு உற்சாகமாக தன்னை வரவேற்ற தன் நண்பனை பார்த்தவன், என்னடா உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, சிரிக்கிறதுக்கே கூலி கேட்கிற ஆளாச்சேடா நீ என்க. அதற்கும் ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தவனை கண்டு ஏதோ சரியில்லை, என்னடா மச்சான் மேட்டர் என கண்ணடிக்க ஆதித்யனின் மனதில் நித்திலாவின் முகம் மின்னி மறைந்தது. ஒரு மேட்டரும் இல்லை. சரி, என் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தேன்ல, அதை கேன்சல் பண்ணிடு, தன் கனவிலிருந்து வெளிவந்தவனாய் கூற, ஏண்டா உனக்கு செக்ரட்டரி வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேயா என்ற கௌதமிடம், இல்லடா, என் செக்ரட்டரியா ஒரு பொண்ணை நானே செலக்ட் பண்ணிட்டேன், ஸோ நீ அதை கேன்சல் பண்ணிடு. என்ன, ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணிட்டியா, நம்பவே முடியலையே என்று தன் தாடையை தடவ, ஆமாண்டா, ஒரு வகையில் என் ரிலேட்டிவ் பொண்ணுதான். இதை கூறும்போதே அவன் முகம் மென்மையாக மாறியது. கௌதம் ஒரு மாதிரியாக தன்னை பார்ப்பதைக் கண்டு சுதாரித்து கொண்டவன், ஓகேடா, லீவ் இட். அந்த ஆர்வி கம்பெனி ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில் இருக்குது என்று பேச்சு மாற்ற அதன் பிறகு பேச்சு தொழிலுக்கு தாவியது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்ரா, அந்த சைட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொன்னேன், 11 மணிக்கு கிளம்பலாமா? இல்லை, இன்னைக்கு வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா என்றவனின் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை வந்தமர்ந்தது. அவனை வித்தியாசமாக பார்த்த கௌதம், இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறடா மச்சான். ஓகே, நீ என்னமோ பண்ணு, நான் போய் என் வேலையை பார்க்கிறேன் என்றபடி கிளம்பினான். தன் முடியை கோதிக்கொண்டவன், கௌதம் பார்த்து கேட்கிற அளவுக்கா என் முகத்தை வச்சிருக்கிறேன்? பேபி, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்னுடைய அழகான முகம் என் மனசில் தோணுனாவே நான் என் கண்ட்ரோல்லையே இருக்கிறதில்ல. இதில் நீ என் பக்கத்தில் இருந்தால் அவ்வளவுதான் என பெருமூச்சு விட்டவன் ரிசப்ஷனுக்கு அழைத்து நித்திலா என்று ஒரு பெண் வருவாள் என்றும் அவள் வந்தால் உடனே தன் கேபினுக்கு அனுப்பும்படியும் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். பேபி, எல்லாம் ரெடி, நீ வர்றது மட்டும்தான் பாக்கி. சீக்கிரம் வா, ஐ எம் வெயிட்டிங் ஹியர் ஃபார் யூ டியர். மனதுக்குள் அவளுடன் பேசி கொண்டிருந்தவனை வேலைகள் அழைக்க ஒரு வழியாக அவள் நினைவுகளிலிருந்து பிரியா விடைபெற்று வெளியே வந்தவன் அதன் பிறகு தன் அலுவலக வேலைகளில் மூழ்கினான். ஒரு வழியாக நந்தினியிடம் வழி கேட்டுக்கொண்டு பேருந்து நெரிசலில் சிக்கி தவித்து நித்திலா அலுவலகத்தை வந்தடைந்த போது மணி 10 தாண்டி இருந்தது. முதல் நாளே லேட் ஆகிடுச்சு என்று சலித்தபடியே அலுவலகத்திற்குள் நுழைந்தவள் ஒரு நிமிடம் அதன் பிரம்மாண்டமான அமைப்பில் மயங்கி போய் நின்றாள். இவ்வளவு பெரிய ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண போகிறோம், அதுவும் எம்டிக்கு செக்ரட்டரி, சூப்பர் நித்தி மனதிற்குள் வியந்து கொண்டே ரிசப்ஷனுக்கு சென்றாள். குட் மார்னிங் மேம், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? அழகாக சிரித்தாள் வரவேற்பறையில் இருந்த அந்த பெண். குட் மார்னிங், ஐ எம் நித்திலா. அவள் முடிக்கும் முன்பே அந்த பெண், வெல்கம் மேம், நீங்கள் வந்தவுடனே கேபினுக்கு அனுப்ப சொல்லி எம்டி சொல்லியிருந்தார். நேராக போய் ரைட் கட் பண்ணினா எம்டியுடைய ரூம் வரும், நீங்கள் போய் பார்க்கலாம் என்றாள். தேங்க்யூ என்று புன்னகைத்து விட்டு அந்த பெண் காட்டிய வழியில் சென்றாள் நித்திலா. ஆதித்யன், மேனேஜிங் டைரக்டர் என்ற பெயர் பலகை தாங்கிய கதவை எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று ஒற்றை விரலால் நாசுக்காக தட்டிவிட்டு காத்திருந்தாள். எஸ், கமின் என்று கம்பீரமாக ஒலித்த குரல் கேட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவளை, வாங்க மேடம், ஒரு வழியாக பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சு சென்னை வரைக்கும் வந்தாச்சு. வெல்கம் டு அவர் ஆதித்யன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற குதூகலமான ஆதித்யனின் குரல் வரவேற்றது. அவனை பார்த்து சிறு புன்னகையை சிந்தியவள், தேங்க்யூ சார், நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா நான் சென்னை வர்றதை பற்றி யோசிச்சு கூட இருக்க மாட்டேன். தேங்க்யூ அகைன் என்றாள். அவளை ரசனையாக பார்த்தவன், உன் தேங்க்யூவை வேறு விதத்தில் வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன் என்றான் புரியாத குரலில். தன்னை ஒரு மாதிரியாக பார்த்தவளை கண்டு, இல்லை, உன் தேங்க்யூவை ஒர்க்கில் காண்பிக்க சொன்னேன் என்று சமாளித்தான். ஷியோர் சார், என்னை நம்பி இவ்வளவு பெரிய போஸ்டை தரும்போது நிச்சயமாக நல்லபடியாகத்தான் செய்வேன். தென் நித்திலா, எந்த காலேஜில் படித்த அண்ட் எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அவள் படிப்பு பற்றிய விவரங்களை மும்மரமாக கூற ஆரம்பித்தாள். ஆனால் அந்த கள்வன் எங்கே அவள் கூறியதை கேட்டான். அவள் பேச பேச கூட இணைந்து கதை பேசிய அவள் விழிகளையும் அவள் செயலுக்கேற்றவாறு அபிநயித்த அவள் இதழ்களையும் நெற்றியில் தவழ்ந்த அவள் கருங்கூந்தலையும் தான் அணுவாக ரசித்து கொண்டிருந்தான். அவன் மொபைல் ஒலித்ததில் இவ்வுலகிற்கு வந்தவன் நித்திலாவிடம் 1 minute என்றபடி ஃபோனை எடுத்து பேசினான். மறுமுனையில் பேசியவருக்கு உரிய பதிலை அளித்துவிட்டு ஃபோனை அணைத்தவன் மீண்டும் நித்திலாவை பார்த்து, சொல்லு நித்திலா, எங்கே படித்த என மறுபடியும் ஆரம்பிக்க அவனை பார்த்து விழித்தவள்,
இவ்வளவு நேரம் அதைத்தானே சார் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என குழம்பவும், அடே ஆதி, அவள் பேசும்போது அவள் பேசுகிறத கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி பேன் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படித்தான் முழிக்கணும். சரி, எப்படியாவது சமாளிப்போம் என்று மனதிற்குள் பேசிக்கொண்டவன் வெளியே, ஓ யா யா என்று அசடு வழிந்து கொண்டிருந்தவன் கண்ணில் அவள் கையில் இருந்த ஃபைல் தென்பட, நான் உன் சர்டிஃபிகேட்ஸை கேட்டேன் என்று ஒரு வழியாக சமாளித்தான். மனதிற்குள் குழம்பியபடி அவனிடம் தன் ஃபைலை நீட்டினாள் நித்திலா. அவள் சான்றிதழ்களை பார்த்தவன், பரவாயில்ல, நம்ம பேபி நல்லா படிக்கிற பேபி தான் போல என நினைத்து கொண்டான். ஓகே நித்திலா, ஆல் ஆர் வெல், நீ இன்னையிலிருந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்றவன் தன் பழைய செக்ரட்டரி லீலாவை அழைத்தான். அடுத்த 2 நிமிடங்களில் தன் முன் நின்றிருந்த லீலாவிடம், வாங்க லீலா, இவங்க தான் நித்திலா, என் புது செக்ரட்டரி. நீங்கள் ரிசைன் பண்ணுறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே உங்கள் வேலை எல்லாத்தையும் நித்திலாவுக்கு பழக்கி விடுங்க. உங்கள் கேபினுக்கு பக்கத்திலேயே இவங்களுக்கு டேபிள் ஏற்பாடு பண்ணியிருக்கு. தட்ஸ் ஆல், யூ கேன் கோ என தலையசைத்தான். தேங்க்யூ சார் என அவனிடம் விடைபெற்றவள் நித்திலாவை பார்த்து சிநேகமாக ஒரு புன்னகையை சிந்திவிட்டு சென்றாள். அப்புறம் நித்திலா, எங்கே தங்கி இருக்க? எல்லாம் வசதியாக இருக்கா? பொறுப்பாக அவளிடம் விசாரிக்க ஆரம்பித்தான் ஆதித்யன். தளிர் லேடிஸ் ஹாஸ்டல் சார். இந்த ஆஃபீஸிலிருந்து அந்த ஹாஸ்டல் தான் பக்கத்தில் இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டும் என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. ஸோ நோ ப்ராப்ளம். ஓ என்று ஒரு நிமிடம் யோசித்தவன் பிறகு, ஓகே நித்திலா, நீ போய் உன் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோ, ஆல் தி பெஸ்ட் என்று புன்னகைத்தான். புன்னகையோடு அவனுக்கு தலையசைத்து விட்டு வெளியேறினாள் நித்திலா. அவள் சென்றதும் முதல் வேலையாக ஒரு புகழ்பெற்ற டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அழைத்தவன் தளிர் ஹாஸ்டல் பற்றியும் அதன் பாதுகாப்பு பற்றியும் விசாரிக்கச் சொன்னான். அதன் பிறகே அலுவலக வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். இதுதான் ஆதித்யன். தன்னவளை அவள் அறியாமலேயே அவன் வட்டத்திற்குள் வரவழைத்து விட்டான். அவள் வாழ்க்கையை அவன் எப்பொழுதோ கையில் எடுத்து கொண்டான். இனி அவள் வாழ்க்கையில் அவனறியாமல், அவனது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை அறியாதவளாய் பட்டாம்பூச்சியாய் சுற்றி கொண்டிருந்தாள் நித்திலா. பார்ப்போம், அந்த பட்டாம்பூச்சி காதல் என்னும் வலைக்குள் விழுமா விழாதா என்பதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அந்த வலையும் சுகமானதொரு வலையாக மாறிப்போகும். அந்த ஒரு அதிசயத்தையும் காதல் நிகழ்த்தி வைக்கும். இதுதான் விந்தையிலும் விந்தை. அகம் தொட வருவான்.